வணக்கம். பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு. ஒரு 8-9 மாதம் லீவுப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இப்போ பெருசாக புகஞ்சிட்ருக்கு. என்ன அப்படின்னா பிக் பாஸ் அல்டிமேட் தான். ஐ திங்க் 2027 தான் பிக் பாஸ் அல்டிமேட் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்போ தான் கண்டஸ்டன்ட் கரெக்டாக இருப்பாங்க. ஒரு 20 கண்டஸ்டன்ட் பழைய கண்டஸ்டன்ட்லேருந்து பிடிச்சி போடணுன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா விளையாண்ட எல்லாருமே தூக்கி போட முடியாது. ஸோ யார் உள்ளார வந்தால் அந்த ஒரு 45 நாளைக்கு சுவாரஸ்யமாக இருக்குமோ அவங்கள தான் தூக்கி போடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 3 சீசனில் அவ்வளோ 20 பேரை பொறுக்கி போகிறது கஷ்டம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது பிக் பாஸ் டீம் புதுசாக இந்த ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்காங்க போலக்கு. பழைய கண்டஸ்டண்ட்டும் தூக்கி போடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் பிக் பாஸ் அல்டிமேட்டான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது. இதுக்கு 2-3 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று இந்த சீசனை எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் மணினா இல்லாமல் முடித்ததுக்கான மிக முக்கிய காரணம் என்னென்னா இதில் உள்ள பட்ஜெட்டை அப்படியே கொஞ்சம் அதில் தூக்கி போட்டு அதில் கொஞ்சம் பணம் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதுக்காக. யூஸ்வலாகவே நார்மல் சீசனோட அல்டிமேட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் மணி அப்படிங்கிறதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். நாட்கள் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். எஸ்பெஷலி சேலரி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் 105 நாள் கொடுக்குற சம்பளத்தை நீங்கள் 42 நாள் கொடுத்தா போதும்ல, அது ஒன்று. இன்னொன்று, இதுக்கு கண்டிப்பாக விஜய் சேதுபதி இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது. ஏன்னா மெயின் சீசனுக்கு தான் விஜய் சேதுபதி இருப்பார். இதுக்கு ப்ராபபிளி சிம்பு வச்சு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேரலாக ஒரு மாதிரி செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. ஆனால் மேக்கரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் சீசன் விஜய் சேதுபதி தான் இருக்க போகிறார் அப்படின்னு. ஸோ நான் நினைக்கிறேன் இதில் விஜய் சேதுபதி இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்படி அல்டிமேட் அப்படிங்கிறது ஆரம்பித்ததுன்னா ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ பிக் பாஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு 2-3 நாள் ஒரு பெரிய பதட்டமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா அது அடுத்து பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் அந்த ரசிகர்கள் சண்டையை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன தான் கண்டஸ்டன்ட் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒருத்தர் விட்டு கொடுக்காம எல்லா இடத்துலையும் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம அப்படி பார்த்தது கிடையாது. அதாவது ஃபேன் வார்ஸை ஏற்றி விட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஜாக்லின் ஆகட்டும், முத்துக்குமரன் ஆகட்டும், ரயன், மஞ்சரி, தீபக், சொல்லிக்கிட்டே போகலாம், சௌந்தர்யா, அவங்க எல்லாருமே ரொம்ப ஒத்துமையாக இருக்காங்க. அதை ஒத்துமையாக இருக்கிறத தொடர்ந்து காட்டிக்கிட்டும் இருக்காங்க. அந்த ரசிகர் சண்டைகளெல்லாம் உள்ளார போகிறதே கிடையாது. இவங்க தான் ரசிகர்கள் தான் வேறு வேலை இல்லாமல் அதை பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஏற்கனவே இப்போ உள்ள ஹவுஸ் அப்படி கொஞ்சோண்டு மாடிஃபை பண்ணி அந்த கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அப்படியே ஹவுஸோட அந்த ஃபார்மேட் அப்படியே மாறாது. அந்த இருக்கிற அந்த செட்டப்பு ஜஸ்ட் உள்ளார உள்ள இன்டீரியர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி ஐ திங்க் சீசன் 5 நினைக்கிறேன், சீசன் 6 ஐ திங்க் சீசன் 6 சீசன் 5 முடிஞ்சோடனே உடனே கேரளாவில் வெள்ள பிரச்சனை இருந்ததுனால மலையாள பிக் பாஸ் பார்த்திங்கன்னா இதே இதில் கண்டினியூ ஆச்சு. ஸோ அது மாதிரி எப்படி சீசன் 5 முடிஞ்ச உடனே நடந்ததோ அதே மாதிரி இதில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சீசனில் யாரெல்லாம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சரிலாம் உள்ளார வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அல்டிமேட்டுக்கு உண்மையிலே வெயிட் பண்ணுறீங்களா? அவங்களோட பதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் உங்களை திரும்பி பார்த்ததில் இன்னொரு சந்தோஷம். நன்றி. Break it open, leaving nothing intact. Hey yo, you've been hacked. This safe, hard in, but I found it, homie.